ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் நாம் ஏலக்காய் பற்றின மருத்துவ குணங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலக்காய் பற்றின மருத்துவ குறிப்புகள் பார்க்கலாம். பொதுவாக ஏலக்காய்னாலே வாசனை பொருள் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஏலக்காயில் 2 வகை இருக்குது. ஒன்று நார்மலாக இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். இன்னொன்று கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காவோட பயன்களை நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த நார்மலான ஏலக்காய் பற்றின பயன்களை பார்க்கலாம். இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்றது. சுவாச கோளாறுகளை போக்கி சக்தியை தரும் இந்த ஏலக்காய். வாகனங்களில் பயணிக்கும் போது நிறைய பேருக்கு தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க 2 ஏலக்காயை வாயில் போட்டு மென்று தின்று கொண்டிருந்தால் அந்த வாந்தி குமட்டல் வராமல் இருக்கும். ஏலக்காய் வாய் சுகாதாரத்திற்கு மட்டுமல்ல, வாய் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. பல்வலி, ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். தினமும் ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்லெட்ஸ், இந்த பபிள்கம், சாக்லேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் 2 ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, ஜலதோஷம், இரும்பல், தொடர்ச்சியான தும்பல் இதில் அவதிப்படுறவங்க இந்த ஏலக்காயை ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். ஏலக்காயில் தயாரிக்கப்படும் எண்ணெய் சரும நலனுக்கு ஏற்றது. குழந்தைகளுக்கு மசாஜ் செய்யும் எண்ணெயில் சிறிதளவு இதை கலந்து நீங்கள் தேய்க்கலாம். அது மட்டும் இல்லை, அஜீரணத்தால் அவதிப்படுறவங்க ஏலக்காயை மிளகோடு சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செய்து சாப்பிடலாம். ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பசியே ஏற்படவில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும், ஜீரண உறுப்புகள் சீராகும். நெஞ்சில் சளி கட்டி கொண்டிருந்தால் மூச்சு விடாமல் சிரமப்படுபவர்கள், சளியால் இரும்பல் அடிக்கடி இருமி வயிறு வலி ஏற்படுபவர்கள் இந்த ஏலக்காவை ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் பற்றின மருத்துவ குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த ஏலக்காவை பற்றி உங்களுக்கு எதனா மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.